ரிச் அண்ட் குக்கிங் சேனல். இன்றைக்கி முருங்கீரை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு தான் செய்ய போகிறோம். இது முருங்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தொக்கா செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடை மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா அரைச்சி எடுத்த பிற்பாடு நம்ம ஒரு பேனில் நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக ஊற்றணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச பிற்பாடு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வந்த பிற்பாடு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கிளறி விட்டு பிற்பாடு நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட்டாக வரும். அப்போ அந்த டைமில் நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி கொஞ்சம் கொதி வந்த பிற்பாடு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டிக்கிட்டே கொஞ்சம் கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம முருங்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். இது 1 வீக் வரைக்கும் நீங்கள் ப்ரிசர்வேட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.